வணக்கம். மூன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். முத்தியால்பேட்டை கிரிக்கெட் போட்டியில் வெடிகுண்டு வீசி வீரர்களை கொல்ல முயற்சி. முன் விரோத தாக்குதலால் ரசிகர்கள் ஓட்டம். வில்லியனூர் மாதா கோவிலில் இன்று தேரோட்டம். தமிழகம் புதுவையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று தரிசனம். அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு நடைபெற நடவடிக்கை. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுவை முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெடிகுண்டு வீசி வீரர்களை கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முத்தியால்பேட்டை டிஸ்டிலரி ஊழியர்கள் குடியிருப்பு பின்பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் அங்காளம்மன் கோவில் வீதியை சேர்ந்த பிரபு என்பவர் கடந்த 6ஆம் தேதி முதல் கிரிக்கெட் போட்டியினை நடத்தி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 2ஆம் சுற்று விளையாட்டில் குருசுக்குப்பம் அணியும் குமரகுரு பள்ளம் அணியும் மோதின. இந்த போட்டியை காண ஏராளமானவர்கள் மைதானத்தில் திரண்டிருந்தனர். குருசுக்குப்பம் அணி விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மைதானத்திற்குள் புகுந்த ஒரு கும்பல் வெடிகுண்டை வீசியது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மைதானத்தில் இருந்து சிதறி ஓட துவங்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெடிகுண்டு வீச்சு குறித்து சோதனை மேற்கொண்டனர். போலீஸ் விசாரணையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக குருசுக்குப்பம் ஞானவேலுவும் பைத்திக்குப்பத்தை சேர்ந்த சிவா தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதில் ஞானவேல் தரப்பை சேர்ந்த வாலிபரை மருத்துவமனையில் சிவா தரப்பினர் வெட்டி கொலை செய்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் குமரகுரு பள்ளம் அணியில் விளையாடிய ஞானசேகரன் தரப்பினரை மீண்டும் கொலை செய்யும் நோக்கில் சிவா தரப்பினர் வெடிகுண்டு வீசி சென்றிருப்பது தெரியவந்துள்ளது. வில்லியனூர் மாதா திருவிழாவை ஒட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற லூர்து மாதா ஆலயத்தின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்து 6வது நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு திருப்பலியும் தேர் பவனியும் நடைபெற்றன. இதில் மத பாகுபாடின்றி அனைத்து சமய மக்களும் பங்கேற்று அன்னைக்கு மலர் தூவி ஆசி பெற்றனர். விழாவின் தொடர்ச்சியாக மே 8ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு புதுவை பேராயர் ஆந்தோனி அனந்தராயர் தலைமையில் ஆடம்பர திருப்பலி பூஜை நடைபெற்றது. இதன் பின்னர் ஆலய வளாகத்தில் உள்ள ஜெப மண்டபத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் தேரோட்டம் நடைபெற்றது. மாதா கோவில் வீதி, மார்க்கெட் வீதி, ஒதியம்பட்டு சாலை வழியாக நடைபெற்ற தேரோட்டத்தின் போது லூர்து அன்னைக்கு விலை மதிக்க முடியாத வைர கிரீடம் சூட்டப்பட்டது. அப்போது மத பாகுபாடின்றி அனைத்து சமய மக்களும் மலர்களை தூவி வில்லியனூர் மாதாவை வணங்கினர். இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்று சென்றனர். விழாவின் இறுதியாக திங்கட்கிழமை காலை நடைபெறும் திருப்பலிக்கு பின்னர் கொடியிறக்கம் நடைபெற உள்ளது. புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் நாராயணசாமி உறுதியளித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை தொடர்பாக எந்தவித குறுக்கீடும் இருக்கக்கூடாது என மத்திய சுகாதார அமைச்சர் குலாம் நபி ஆசாத்தை சந்தித்து வலியுறுத்தியுள்ளேன் என்றும், மருத்துவ கவுன்சில் கூறியுள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நாராயணசாமி, ஆளுநர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து கருத்து கூற தனக்கோ முதல்வருக்கோ அமைச்சர்களுக்கோ அதிகாரம் இல்லை என்றும், புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையும் என்றார். புதுவை இந்திரா காந்தி சிலை அருகில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் வகையில் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்படுவதால் அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் மழை பெய்யும் போதெல்லாம் இந்திரா காந்தி சிலை அருகில் தண்ணீரில் மக்கள் தத்தளிப்பது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்கிறது. இதனால் அப்பகுதியில் மழைநீரை சேமிக்கும் வகையில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்ட போதிலும் மழைக்காலங்களில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. எனவே இந்திரா காந்தி சிலை அருகில் இருந்து மரப்பாலம் வரை வாய்க்கால் கட்டுவதென முடிவெடுத்தாலும் அவை நிறைவேற்றப்படவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில் இந்திரா காந்தி சிலை அருகில் புதிதாக வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி வெள்ளிக்கிழமை இரவு துவங்கப்பட்டது. இதற்காக ராட்சத பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு 10 அடி பள்ளத்தில் குழாய்கள் புதைக்கப்பட்டன. இதன் மூலம் மழை நீரை அங்கிருந்து உடனுக்குடன் வெளியேற்றி நெல்லித்தோப்பு அண்ணாநகர் இணைப்பு வழியாக வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது.
இந்திரா காந்தி சிலை சிக்னல் பகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். வடிகால் அமைக்கும் பணிகள் இன்னும் 3 தினங்களுக்கு நீடிக்கும் என்பதால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். கெம்ஃபெப் தொழிற்சாலையை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் ஸ்தம்பிக்கும் வகையில் தொடர் போராட்டம் நடத்தப் போவதாக மீனவர் பஞ்சாயத்தார் முடிவெடுத்துள்ளனர். புதுவை காலாப்பட்டு கெம்ஃபெப் தனியார் தொழிற்சாலையில் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட விஷ வாயு கசிவு காரணமாக அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டதுடன் செடி கொடிகளும் கருகின. இதனால் கெம்ஃபெப் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடும்படி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து கம்பெனி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டதை தொடர்ந்து நிபுணர்கள் குழுவினர் தொழிற்சாலையில் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து கெம்ஃபெப் தொழிற்சாலையில் நடத்தப்பட்ட ஆய்வின் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து தொழிற்சாலையை இயக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதன்படி காலாப்பட்டு கெம்ஃபெப் தனியார் தொழிற்சாலை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சனிக்கிழமை மீண்டும் இயக்கி வைக்கப்பட்டது. ஆனால் கெம்ஃபெப் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கெம்ஃபெப் தொழிற்சாலை திறக்கப்பட்ட நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். இருப்பினும் கெம்ஃபெப் தொழிற்சாலை மூட வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் ஸ்தம்பிக்கும் வகையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். +2 ரிசல்ட் நாளை காலை வெளியீடு. மே 25ஆம் தேதி மதிப்பெண் பட்டியல் விநியோகம் செய்யப்படும் என அறிவிப்பு. குழந்தை பேருக்கு பின் கருப்பை மதிப்பு குறைகிறது. சூசையப்பர் மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் டாக்டர் கௌரி துரைராஜன் கவலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ராம் சில்க்ஸ் இன் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சம்மரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி. ராம் சில்க்ஸ் இன் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி. உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம். உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS. இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838.
9443252626. உங்கள் பாதுகாப்பை எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் கரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் கரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற தமிழ் சிற்றிதழ்கள் சங்க மாநாட்டில் இரு மாநிலங்களை சேர்ந்த இதழாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச் சங்கத்தில் தமிழ் சிற்றிதழ்கள் சங்கத்தின் 22வது மாநில மாநாடு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை தாங்க சிற்றிதழ் கண்காட்சியை மூத்த தமிழறிஞர் மன்னன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சாகித்ய அகாடமி விருதாளர் குறிஞ்சி வேலன், பெங்களூர் தமிழ் சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம், மும்பை தமிழ் லெமூரியா இதழாசிரியர் குமரராசன், கடலூர் தமிழ்ச்சங்க செயலாளர் குழந்தைவேலன், ஆய்வு களஞ்சியம் இதழாசிரியர் பத்மநாபன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இதன் பின்னர் முங்காரி அறக்கட்டளைக்கான சீரிதழ் நல்லிதழ் விருதுகளை தலைவர் ராமநத்தம் வழங்க இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த சிற்றிதழ் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கம்பன் விழாவில் நடைபெற்ற பேராசிரியர் சாலமன் பாப்பையா பட்டிமன்ற நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கம்பன் கழகத்தின் 46வது ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் மே 6ஆம் தேதி காலை துவங்கியது. இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை கவிஞர் வாலி தலைமையில் கம்பன் கண்ட நாட்டில் கல்வி என்னும் தலைப்பில் கவிஞர்கள் கவியரங்கம் பாடினர். இதன் பின்னர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா நடுவராக பொறுப்பேற்க அறிவுரை கூறியவருள் பெரிதும் உயர்ந்து நிற்பவன் கும்பகர்ணனே, வீடனே, இந்திர சித்தனே என்ற தலைப்புகளில் பேச்சாளர்கள் வாதிட்டனர். இதில் தமிழ் இலக்கியத்தில் ஆர்வமுடையவர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். +2 தேர்வு முடிவுகள் நாளை வெளியாவதை ஒட்டி கல்வித்துறையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் மற்றும் புதுவையில் +2 தேர்வுகள் கடந்த மார்ச் 2ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் புதுவையில் 77 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 9728 மாணவ மாணவிகளும், காரைக்காலில் 14 பள்ளிகளை சேர்ந்த 1789 மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். இதற்காக புதுவையில் 25 தேர்வு மையங்களும் காரைக்காலில் 6 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டு தேர்வு பணியில் 900 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் +2 தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதியான திங்கட்கிழமை வெளியாகும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளதால் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர் மற்றும் அவர்களின் பெற்றோர் பரபரப்பு அடைந்துள்ளனர். தேர்வு முடிவுகள் வெளியாவதை முன்னிட்டு கல்வித்துறையில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தாய்மை பேருக்கு பின்னர் பெண்ணின் கருப்பை அசாதாரணமாக குறைத்தே மதிப்பிடப்படுகிறது என்று டாக்டர் கௌரி துரைராஜன் கவலை தெரிவித்துள்ளார். புதுவை சூசையப்பர் மருத்துவமனையில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. மருத்துவமனையின் தலைமை நிர்வாகி டாக்டர் ரங்கநாத் வரவேற்புரையாற்ற இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் டாக்டர் கௌரி துரைராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு எலும்பு முறிவு டாக்டர் கிருஷ்ணகுமார் நினைவு பரிசினை வழங்கி பாராட்டினார்.
அப்போது பேசிய அவர், ஆரோக்கியமான திடமான உறுப்பாக கருதப்படும் கருப்பை ஒரு பெண்ணின் தாய்மை பேருக்கு பின்னர் அல்லது குடும்ப கட்டுப்பாட்டிற்கு பின்னர் அசாதாரணமாக குறைந்தே மதிப்பிடப்படுகிறது என்றும், தற்போது மருத்துவர்களும் பெண்களும் விருப்பம் இல்லாமலேயே மிக சில காரணங்களுக்காக கருப்பையை அகற்றுவதற்கு தயங்குவதில்லை என்றார். கருப்பை அகற்றப்படுவதால் பல ஆராய்ச்சிகளின் கூற்றுப்படி பெண்களுக்கு அதிகமாகும் மாதவிலக்கு மற்றும் எலும்பு தேய்மானம் போன்றவை ஏற்படுகிறது என்ற டாக்டர் கௌரி துரைராஜன், கருப்பை அகற்றுதலால் ஏற்படும் தீங்கான விளைவுகள் குறித்து மருத்துவர்களும் பெண்களும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். இந்த கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த செவிலியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற விழாவில் கலாவிசு எழுதிய ரோசியும் பூனைக்குட்டியும் என்ற நூலினை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து வெளியிட்டார். புதுவை கலாவிசு எழுதிய ரோசியும் பூனைக்குட்டியும் என்ற சிறுகதைகள் நூல் அறிமுக விழா தமிழ்ச்சங்கத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. தமிழ்ச்சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன் வரவேற்புரையாற்ற அரிமதி தென்னகன் தலைமை தாங்கினார். நூலினை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து வெளியிட அதனை விஸ்வேஸ்வரன், ரவிச்சந்திரன், துபாய் குழந்தை, ராமமூர்த்தி, கலிய பெருமாள் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். நூலின் சமுதாய சிந்தனை குறித்து சீனு வேணுகோபாலும், பெண்ணிய சிந்தனை குறித்து கோவிந்தராசும் விளக்கினர். இதன் பின்னர் நூல் ஆசிரியர் கலாவிசு ஏற்புரையாற்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. இல்ல இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் ஜாலி சம்மர். இல்ல இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா
ஆனா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டிமணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டிமணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணியில ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செய்திகள் தொடர்கின்றன. சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு சாரதாம்பாள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பிராமணர்கள் நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர். புதுவை குருநாதையர் புரோகிதர் பிராமண நல சங்கத்தின் சார்பில் எல்லைப்பிள்ளைச்சாவடி சிருங்கேரி சாரதாம்பாள் மடத்தில் சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு ஆதிசங்கருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதன் பின்னர் சமஷ்டி உபநயம் நடைபெற்றது. இதில் விசாகப்பட்டினம் ராமநாத பாரதி சுவாமிகள் பங்கேற்று அருளாசி வழங்கினார். இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பிராமணர்கள் கலந்து கொண்டனர். பரோலில் விட அனுமதி மறுக்கப்பட்டதால் விரக்தி அடைந்த கைதி ராஜி தற்கொலைக்கு முயன்றதால் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். இங்கு கைதியாக இருக்கும் ராஜி என்பவர் தன்னை பரோலில் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று அனுமதி கேட்டுள்ளார். இதற்கு சிறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விரக்தியில் கழிவறையில் இருந்த சியக்காய் தூளை தண்ணீரில் கலந்து குடித்து ராஜி மயக்கமடைந்தார். இதனால் அவரை சிறை காவலர்கள் காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு சென்று முதலுதவி அளித்தனர். இதன் பின்னர் அவர் புதுவை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கைதி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் ஜெயகாந்தன் சிறை காவலர்கள் மற்றும் கைதிகளிடம் விசாரணை நடத்தினார். இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 99 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 101 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 6 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 5 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 32 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மைச் செய்திகள். முத்தியால்பேட்டை கிரிக்கெட் போட்டியில் வெடிகுண்டு வீசி வீரர்களை கொல்ல முயற்சி, முன் விரோத தாக்குதலால் ரசிகர்கள் ஓட்டம்.
வில்லியனூர் மாதா கோவிலில் இன்று தேரோட்டம். தமிழகம் புதுவையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று தரிசனம். அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு நடைபெற நடவடிக்கை. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.